கண்ணை நம்பாதே வந்து எனக்கு ரொம்ப நாள் வந்து ஆசை. நான் யாரோ ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, நான் யாரோ என் ஃப்ரெண்டு கால் பண்ணும்போது ஒரு ரிங்டோன்ல வந்துச்சு. செம்மையா இருக்கு இந்த சாங்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் வந்து போய் பார்த்தேன். எம்ஜிஆர் சாரோட வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் நம்பர்ஸ். தென் அந்த சாங்கை திருப்பி அந்த அந்த மேஜிக்கை திருப்பி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சோம். இப்போ நார்மலாக ரீமிக்ஸ்னு பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்னா, அது வந்து கிரிட்டிக்கலாக சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இல்லை இந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால நான் என்ன நினைச்சேன்னா, காலேஜ் கானா மாதிரி பண்ணுவோம், ஒரு ஃப்ரெண்ட்ஸை வந்து க்ளோரிஃபை பண்ற மாதிரி ஒரு சாங்கா பண்ணுவோம். ஃப்ரெண்டை நீ நம்பு என்றும் உனக்காக சீன் போட்டு சாவான் அப்படின்னு சொல்லிட்டு லிரிக்ஸ் எழுதி ஒரு ஒரு ஜாலியான ஒரு சாங்கா பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சந்திரபாபு அவரோட ஸ்டைல் ஆஃப் சாங் வந்து நான் ஒரு பெரிய ஃபேன். இந்த 80s அந்த 70s அவருடைய பீரியட் ஆஃப் ஈரா வந்து எனக்கு அவ்வளோ அவரோட சாங்ஸ் நான் அவ்வளோ கேட்பேன். ஸோ அந்த ஸ்டைல் ஆஃப் சாங்ஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அவரோட கைண்ட் ஆஃப் கோரியோகிராஃபி, ஸோ அந்த சாங் பண்ணி அதே மாதிரி அவரை மாதிரி பாட ட்ரை பண்ணி அந்த விஷுவல் பார்த்தீங்கன்னா ராஜசுந்தரம் சார் கிட்ட நான் சொன்னேன், சார் அந்த சந்திரபாபு சார் ஸ்டைல்லையே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டைலை வந்து ஒரு ஒரு டெடிகேஷன் வச்சுக்கலாம். எங்கிட்ட சந்திரபாபு சாருக்கு ஒரு டெடிகேஷன் வச்சுக்கோங்க.